வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடை நிறைய யாகங்கள், நிறைய பூஜைகள் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நிறைய பூஜைகள் நடத்தணும் அப்படின்னாலும் இதுல ரொம்ப பெருசா நாங்க பேசக்கூடியது, பெருசா நினைக்கக்கூடிய விஷயம் சண்டி யாகம். கடந்த 4 வருடமா விளக்கு கடை நம்ம ஒரு சிறு பங்களிப்பு கொடுத்து மிக பிரமாண்டமா திருவண்ணாமலை மாவட்டத்துல சேந்தமங்கலம் கிராமத்துல இருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோவில்ல தொடர்ந்து சண்டியாகம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2026 ஆகஸ்ட் 8, 9ஆம் தேதியில மகா சண்டியாகம் நடக்க இருக்கு. அதற்கான பதிவு தான் இது. 9ஆம் தேதி மகா சண்டியாகமும் 8ஆம் தேதி அதற்கு முன்னாடியான பூஜைகள் எல்லாமே நடக்க இருக்கு. இந்த வருடமும் நமது விளக்கு கடையும் அங்காளம்மன் திருக்கோவிலும் சேர்ந்து நடத்துகிறோம். இது மிக பிரமாண்டமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு மேலேயே கலந்துக்கிட்டாங்க. இந்த வருடமும் நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கோவிலுக்கு, அந்த சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில்ல பொதுவா இப்ப அமாவாசை நாட்கள்லேயே மக்கள் அவ்வளவு கூடுறாங்க. அம்பாளுடைய அருள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 5 வருடங்களா தொடர்ந்து நிறைய பக்தர்கள் அங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சண்டியாகத்துக்கு முடிஞ்ச இப்போ கடந்த 3 வருடமா இன்னும் நிறையவே பூஜைகளும் தொடர்ந்து அங்க நடந்துகிட்டே இருக்கு. அதனாலயோ என்னவோ அவ்வளவு கூட்டம் அங்க இருக்கு. இந்த அம்பாளுடைய ஒரு பெரிய மிராக்கலான விஷயங்கள் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தை வரம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு அம்பாள் தவறாம கொடுக்குறா அப்படின்றது அங்க எல்லாரும் போயிட்டு அடுத்து 2, 3 மாசத்திலேயே குழந்தை உண்டாகி திரும்ப அவங்க போய் குழந்தையோடலாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கொடுக்கக்கூடிய தளமாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் இருக்காங்க. இந்த கோவில்ல அம்பாள் பூஜையில மிகப்பெரிய ஒரு யாகமா கருதப்படக்கூடிய சண்டி யாகம் கடந்த 5 வருடமா நடந்துகிட்டு இருக்கு. 5 வருடமும் சண்டியாகம்னா என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் செஞ்சுதான் அந்த யாகத்தை நடத்துறாங்க. இதை முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணி நடத்துறது அருண் தம்பி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நாங்க கடந்த ஒரு 4 வருடமா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடமும் நம்ம விளக்கு கடை இணைஞ்சு நடத்த போகுது. இந்த சண்டியாகத்துல 13 அத்தியாயங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு வருடமும் போன வருஷம் நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி எனக்கு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிருக்கு. அதனால இந்த வாட்டி எனக்கு ஒரு அத்தியாயம் வேணும்னு கேட்டு கால் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் இப்போ சண்டியாகத்தில் 13 அத்தியாயமும் இப்போதான் புக் பண்ண மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அத்தியாயமா அந்த பூஜையில் நீங்களும் ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டா போதும். நம்மளுடைய விளக்கு கடையோட பங்கு அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க அன்னதானத்துக்கான ஃபண்டாக இருக்கட்டும், அரிசி இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய பகுதியா போன வருடமும் இருந்தது, இந்த வருடமும் இருக்கு. வாங்க, எல்லாருக்குமான யாகம் இது. ஒருத்தருக்காக நடத்தப்படக்கூடிய யாகம் இல்லை, உலக மக்கள் நன்மைக்காக நடத்தக்கூடிய யாகம். எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். நீங்க உங்களுடைய முழு மனசோட அங்க உட்கார்ந்துருக்கும் போது நீங்க உங்களுக்கான சக்தியை அந்த இடத்துல எடுத்துட்டு போவீங்க. அதை நீங்க வந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கிறேன். அதனால தானே என்னவோ 2 நாள் 3 நாள் போய் நான் தங்குற இடம் அதுவாகத்தான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே போய் தங்கியிருக்க மாட்டேன். இவ்வளோ வேலைகளில் அங்கே போனால் மட்டும் மனசு அப்படியே அமைதியாகி அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்கக்கூடிய இடமா அந்த சேந்தமங்கலம் கிராமம் இருக்கு. நீங்களும் வாங்க, இதை அனுபவிங்க. எல்லா இடத்துலையும் சண்டியாகம் நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது நடக்கிறது அம்பாளுக்கும் நம்ம அங்கே அருளை கொடுக்கக்கூடிய, அருள் ஏற்றிக்கக்கூடிய ஒரு யாகம் தான் இது. இந்த மாதிரி யாகங்கள் நடக்கிற இடத்துல அந்த புகையை சுவாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த யாக குண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலா இருக்கட்டும், ஒன்று விசேஷம்தான். அதை நம்ம காதார அந்த மந்திரங்களை கேட்டு, நீங்க அப்படி ஒரு டீமை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணாங்க. போன வருஷம் பண்ண அந்த குழந்தைங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸ்ரீதர் தான் இந்த வருடமும் அவங்களுடைய டீமோட செய்கிறாங்க. ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் ஆகாம
அவ்வளோ அழகா அவ்வளவு நேர்த்தியா ஒரு பூஜையை பண்ண முடியுமா? ஒரு எந்தவித பேச்சுவார்த்தை எதுவுமே அவங்களுக்குள்ள இருக்காது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு முழுக்க, 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 முழுக்க நம்ம இந்த யாகத்துக்குள்ளேயே இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டுமே அங்க வந்து நடக்கும். இத உங்களுக்கான அருள கூட்டிக்கக்கூடிய நேரமா இந்த ஆகஸ்ட் 8, 9 எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமா கிடைக்கட்டும். நெறைய பேரு இதனால வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்ததுன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் குடுக்குது. போன வருடம் சண்டி யாகத்துல கரெக்ட்டா அந்த சுவாமி எல்லாம் யாகம் முடியிற நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு மழை. கலச தண்ணிய தூக்குற நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு மழை. அவ்வளவு விசேஷமா நடந்தது. அம்பாள் தத்ரூபமா அங்க வந்து நின்னா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு பக்தி பரவசத்துல ஆழ்த்தின ஒரு விஷயமா இருந்தது. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச சண்டியாகம் முடியறதுக்கு மாலை 5:30, 6 மணி ஆச்சு அப்படின்னா கூட, கூட்டம் கலையாம மக்கள் அப்படியே உட்கார்ந்து பார்த்தது அதுல ரொம்பவே சிறப்பு. இது காலையில, மத்தியானம் இந்த 2 வேளைகள்லயுமே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே உணவு வழங்குறோம். முதல் நாள் நைட்டுமே அன்னதானம் இருக்கு. இப்படி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அங்க அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்றோம். வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு வரலாம். வந்து நீங்க நம்ம அந்த ஊரு ரொம்ப சின்ன ஊரு. ஆனா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்பாள தேடி எங்கெங்க இருந்தோ வேன் எடுத்துக்கிட்டு, கார் எடுத்துட்டு, பஸ்ஸுல இப்படி நெறைய பேரு வந்து வழிபட்டு புட்டு போகக்கூடிய ஒரு தலமா இருக்கு. எனக்கு அந்த கோவில் எப்படி பர்சனலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குலதெய்வத்துக்கு அடுத்து நான் போகக்கூடிய கோவில், நெறைய தடவ போகக்கூடிய கோவில் அந்த கோவிலா இருக்கு. ஏன்னா, அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி அங்க இருக்கிறத நாங்க பார்க்குறோம். அம்பாள் சுயம்பு ரூபமா இருக்கிறா. புற்று வடிவுல இருக்கிறா. இந்த அம்பாள் புற்று வடிவுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே விசேஷம் தான். அந்த ஏன்னா, புற்று இருக்கக்கூடிய கோவில் எப்போதுமே வறுமைய நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் நின்னு பேசக்கூடிய இடமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம ஒவ்வொரு தடவ போகும்போதும் அங்காளம்மன் கோவில்ல அனுபவிக்கிறோம், கேட்கிறோம். கூட்டம் கூட்டமா மக்கள் வரக்கூடியத பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து இந்த பணிய விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இத வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறதுனால, அ இந்த வருடமும் நல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க இருக்கு. நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளுடைய இந்த வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கும் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம விளக்கு கடைக்கு கூட நீங்க தொடர்பு கொண்டீங்கனாலும் உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. அ இது நெறைய ஆன்மீக அன்பர்கள் கூடக்கூடிய ஒரு திருவிழாவாவும் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்மீக அன்பர்கள் வருவாங்க. எங்கெங்க இருந்தோ வருவாங்க. போன வருடம் மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அவ்வளவு பக்தர்கள் வந்திருந்தாங்க. இந்த யாகத்துக்காகவே வந்தாங்க. ஸோ அப்படி நெறைய பேர் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய சண்டி யாகம், மகா சண்டி யாகம் இந்த வருடமும் வந்து போன வருடம் நடத்தின அதே தம்பி தான் வந்து நடத்த இருக்காங்க. அந்த டீமே பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் அனுபவம் பேசம்போது சொல்லியிருப்பேன். அவ்வளவு அழகா இது எப்போதுமே நம்ம எவ்வளோ நேரம்டா உட்கார்றது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வராதபடிக்கு, ஒவ்வொரு அத்தியாயம் முடியும்போதும் ஒரு அபிராமி அந்தாதி அல்லது அந்த அத்தியாயத்துக்கான ஒரு பாடல், அந்த அத்தியாயத்துக்கான வாத்தியம் இப்படி வாசிச்சு, அப்படியே அத அங்கேயே நம்ம லயிச்சு உட்கார்ந்துரலாம். அந்த 6 மணிங்கும்போது கூட முடிய போகுதா அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, கொஞ்சம் கூட அசையணும் அப்படின்ற எண்ணத்த குடுக்கவே இல்ல. இதுல நான் ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா, வந்த அத்தன பேருமே எனக்கு இந்த விஷயங்கள் இதனால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும். மனம் லயிச்சு கொஞ்சம் கூட அது வந்து குழந்தைங்களுக்கு கூட போர் அடிக்காம அந்த யாகம் வந்து அப்படியே லயிச்சு உள்ள நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு யாகமா இருந்தது. பொதுவாவே இந்த சண்டி யாகம் அப்படின்னாலே 13 அத்தியாயமும் முழுசா இருந்து பார்க்கணுன்னுவாங்க. இத வந்து நம்ம ஒண்ணுல நான் கலந்துக்கிறேன் அல்லது நான் இந்த டைமுக்கு வந்துட்டு இப்படி போயிடுறேன் அப்படின்றது வந்து முழுமையான பலன் தராது அப்படின்னுவாங்க. 13 அத்தியாயமும் முழுசா இருக்கும்போது, ஒரு வருடத்துக்கான நம்ம நம்ம உடம்ப, நம்மளுடைய மனச ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியா இருக்கு அங்க வந்து. நீங்க அத வந்து அனுபவிச்சா மட்டும் தான் உங்களுக்குமே அது உணர முடியும்.
அவ்வளோ அழகா நம்ம அத்தனை பேரும் வெயிலோ மழையோ பாதிக்காம இருக்கிற மாதிரி நல்ல ஷெட்டெல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரொம்ப அழகா நடக்குது. எல்லாமே வந்து பக்தர்களுடைய உபயத்தினால தான் இது நடக்குது. ஸோ நீங்க அதுல கலந்துக்கணும். உங்களுடைய கைங்கரியமும் அதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. எ உங்களுக்கு வேணுங்கிற தகவல்கள் கிடைக்கும். நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அந்த சங்கல்பம் வேணும், நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பண்ணிக்கோங்க. எப்படி சிவபெருமானுக்கு வந்து ருத்ர யாகம், அதை மிஞ்சி சிவபெருமானுக்கு யாகம் கிடையாது. அது மாதிரி சாக்த வழிபாடுல, அம்பாள் வழிபாடுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மகா சண்டி யாகத்தை தாண்டி ஒரு யாகம் கிடையாது. சண்டி யாகம்னா மிகப்பெரிய யாகம்னு சொல்லுவாங்க. போன வருடம் பார்த்தீங்கன்னா, குதிரை எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு ராஜாங்கத்துல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே அம்பாளுக்கு விசேஷமா சொல்லக்கூடிய அத்தனையுமே அந்த யாகத்துல குடுக்குறோம். அதுதான் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்றது தப்பு. அம்பாள் வாங்கிக்கிறா. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயம் அத்தனை பேரை இழுத்து கவர்ந்து இழுத்து அது நடக்குது அப்படிங்கும் போதே அங்க வந்து அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். எனக்கு மனசுக்கு நெருக்கமான நிறைய பேர் இப்போ நம்ம சென்னையில இருந்தும் சரி, கரூர்ல, ஈரோட்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து மக்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க அந்த கோவிலுக்கு. தினப்படியே இப்ப அங்க நல்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இந்த கோவிலுக்கு போகணும், இந்த மகா சண்டி யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்னா வாங்க. எல்லாருக்குமான யாகம். இது ஒருத்தருக்காக நடத்தப்படக்கூடிய யாகம் இல்ல. உலக மக்கள் நன்மைக்காக நடத்தக்கூடிய யாகம். எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். நீங்க உங்களுடைய முழு மனசோட அங்க உட்கார்ந்துருக்கும் போது நீங்க உங்களுக்கான சக்தியை அந்த இடத்துல எடுத்துட்டு போவீங்க. அதை நீங்க வந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கிறேன். அதனால தானே என்னவோ 2 நாள் 3 நாள் போய் நான் தங்குற இடம் அதுவாத்தான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே போய் தங்கியிருக்க மாட்டேன். இவ்வளோ வேளைகள்ல அங்க போனா மட்டும் மனசு அப்படியே அமைதியாகி அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்கக்கூடிய இடமா அந்த சேந்தமங்கலம் கிராமம் இருக்கு. இந்த அம்பாள் வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சின்ன ஒரு கோவில். ஒரு புற்று தான் வந்து அங்க தெய்வமா இருக்கு. ஆனா நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் சொல்லுவேன், இது வந்து ரொம்ப பெருசா வளர்ந்து வரும். இந்த கோவில் ரொம்ப பெருசா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது இப்போ இப்படி இருக்கிற எல்லா எல்லா இன்னைக்கு பெரிய கோவில்களா இருக்கக்கூடிய எல்லாமே இப்படி இருந்தது தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சக்தி அம்பாள் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு அவளும் அவளுக்கான சக்தியை நம்மளை இந்த மாதிரி பூஜைகள் செய்ய வச்சு எடுத்துக்கிட்டு நமக்கும் சக்தியை அள்ளி கொடுக்க இருக்கிறா. நாம யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். ஆகஸ்ட் 8, 9 நம்மளுடைய சக்தியை கூட்டிக்கக்கூடிய ஒரு நாளா, அம்பாளுக்கான ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். அத்தனை பேரும் வாங்க. இந்த சண்டியாகத்துக்காக பதிவு இன்னும் நிறைய பேர் வந்து பேச இருக்காங்க. சண்டி யாகம்னா என்ன? இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள்னால நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நீங்க இன்னும் வரக்கூடிய பதிவுகள்ல பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.